டிவிக்கே பல தொகுதிகளில் ஒரு ஒரு அபரிவிதமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக பெண்களுடைய வாக்கு டிவிக்கே நோக்கி செல்லுது. ஓட்டு சதவீதமாக ஒரு 6லேருந்து 11% வரலையும் வராங்க. ஆனால் அந்த 11% ஒவ்வொரு தொகுதியிலும் ரிசல்ட்டை மாற்றாதான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். டிவிக்கே நிச்சயமாக அதிமுக கூட்டணியோ திமுக கூட்டணியோ ஜெயிக்கும். ஆனால் மேன் ஆஃப் த மேட்ச் டிவிக்கே நிறைய இடத்துல வாங்குமோன்னு தோணுது. அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் ஒன்றை ஞாபகம் வச்சுக்கணும், இன்னைக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாம் வருது, கொஞ்சம் நல்ல பர்சன்டேஜ் எல்லாமே வருது. ஆனால் ஒருவேளை விஜயின் பிரச்சாரம் களத்தில் எடுபடாமல் போனால் இது மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லாமே விஜய் கையில் தான் இருக்கு. இதை இன்க்ரீஸ் பண்ணுறாரா டிக்ரீஸ் பண்ணுறாரா? ப்ளஸ் விஜய் ஒருவர் தான் முகம். ஒரே ஒருவர் முகம் வைத்து எந்த கட்சியும் ஜெயிச்சது கிடையாது. சார் எம்ஜிஆர் ஜெயிச்சாரு, ஜெயலலிதா ஜெயிச்சாங்கலாம் சொல்லுவாங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் இருந்தது. விஜய்க்கு அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொல்றாங்க. பட் அந்த ஸ்ட்ரக்சர் களத்தில் எப்படி இருக்குன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்றைய தேதியில் டிவிக்கே ஒரு முன்னெடுப்பில் இருக்கு, ஒரு கேம் சேஞ்சர்னே சொல்லுவேன். ஆனால் அது வெற்றி பெறுமா வெற்றி பெறாதான்றதை பொறுத்து தான் பார்க்கணும். எல்லாமே விஜய் கையில் தான் இருக்கு. என்னோட அடுத்த கேள்வி, விஜய் கூட்டணிக்கு போவாரா இல்ல கூட்டணி இல்லாம தனிப்பாரா? இது விஜய்கிட்ட தான் கேட்டிருக்கணும், எனக்கு தெரியாது. பட் விஜய் தரப்பிலிருந்து பேட்டி கொடுக்கிறவர்கள் அனைவரையும் பார்க்கும்போது அவர் தனித்து களம் காண்பார் என்று நினைக்கிறேன். அதாவது தான் கூட கூட்டணி இல்லாமல் இதுக்கு மேலே யாருமே ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தமிழ்நாட்டை கொண்டு வரணும் பார்ப்பார் நான் நினைக்கிறேன் பர்சனலாக. அதனால கூட்டணி வைக்க மாட்டார் என்று தான் நினைக்கிறேன். பட் அரசியலில் 1 மணி நேரத்தில் கூட எல்லாமே மாறும், எப்போ வேணாலும் மாறும். அதனால பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா பாஜகவுடன் கூட்டணியே இல்லை என்று அதிமுக சொன்னது, அதிமுகவுடன் கூட்டணியே இல்லை என்று பாஜக சொன்னது. ஆனா முதல்ல இந்த கூட்டணியை ஃபார்ம் பண்ணதே 2026 இந்த 2 பேரும் தான். ஏன்னா திமுக கூட்டணி அப்படியே தான் ஃபாலோ ஆகுது, புதுசா எந்த கட்சியும் சேரல. சோ பார்க்கும்போது முதல்ல அவங்க தான் கூட்டணி சேர்ந்தாங்க. சோ அரசியல் எப்ப வேணா என்ன வேணா மாறலாம், பொறுத்திருந்து தான் பார்க்கலாம்.